2 புள்ளி. இறுதி விடை இருந்தால் பொஸ்பாட் ஏயை பொறுத்த வரைக்கும் இறுதி விடை இருந்தால் உங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும். சரி, 4வது கேள்விக்கு போவோம். சுருக்குவ. இது ஒரு அட்சர கணித பின்ன கழித்தல். உங்களுக்கு பின்ன கழித்தல் முதலாவதுக்கு வந்துட்டோம். இங்கே பிரச்சனை பகுதி எண் சமன் இல்லை. இங்கே முதலாவது ஆளில் 3A, 2வது ஆளில் A. ஆகவே நாங்கள் என்ன செய்யணும்? பகுதி எண்ணை சமப்படுத்தணும். பகுதி எண்ணை சமப்படுத்துகிற போமாசி மிக இலகு புள்ளியை பகுதி 1Aயை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறவங்கள பெரிய ஆளே போமாசியாக வர்றதுக்கான சந்தர்ப்பம் கூட இல்லைன்னா அது வந்து 2வது மடங்கு இல்லை 3வது மடங்கு இதுக்குள்ளான் இருக்கு. அந்த அடிப்படையில் இதில் பெரிய ஆளே போமாசியாக வர்றார். 3A 2 பேட்ட பகுதி எண்ணை நான் 3A என்று மாத்திரேன். அப்படி 3A என்று மாத்திரம் இவர் பகுதி எண் மாறையில் அப்படியே இருக்கார். அதனாலே அந்த பின்னம் தான் திரும்பவும் எழுதப்படுது. தொகுதி எண் மாறப்போறதில்லை. ஆனால் 2வது பின்னம் இங்கே 3 மடங்கால் அதிகரிச்சிருக்காகவே மேலேயும் 3 மடங்கால் அதிகரிக்கும் 3 அப்படின்னு வரும். இப்போ பகுதி எண்கள் சமன், தொகுதி எண்கள் கூட்டலண்டா கூட்டுப்படும், கழித்தலண்டா கழிப்படும். இது நாங்கள் ஏற்கனவே படித்தது தான். இது கழித்தல். ஆகவே 3Aயின் மேல் 2 செய்ய 3. இதில் எல்லாத்தையும் மனசால கழிச்சிட்டு போயிருப்பேன். இது கழிக்க முடியாத போயிட்டு. ஏனெண்டா 3 பெரியார். அப்போ 2லேருந்து 3 கழிச்சா இது திசை கொண்டு கூட்டலாக யோசிக்கணும். சக 2ம் சய 3ம் 2 பேரும் வேறு வேறு குறி கழிபடும். கழிபட்டா பெரியவற்ற குறி விடைக்கு வரும். சய 1ன்றது விட மேலே சய 1 வரும். சய 1ன் கீழ் 3A என்று போட்டிருந்தாலும் முழுமையான புள்ளி கிடைக்கும். இல்லையெண்டா இப்படி போடலாம் புள்ளிகள். அந்த சய 3க்கு போயிட்டு 1ன் கீழ் 3A அப்படின்னு போட்டிருக்கலாம். சய 1ன் கீழ் 3A அப்படின்னு போட்டிருந்தாலும் முழுமையான புள்ளி. 2க்கும் முழுமையான புள்ளி. சரி, உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எங்கே கிடைக்குதுண்டா புள்ளிகள்? போமாசியை கண்டு சரியாக 3Aயின் மேல் 3 அந்த இடத்துக்கான ஆள் 3Aயின் மேல் 3 என்றதை போட்டிருந்து மிச்சவங்கால பிழைச்சி போயிருந்தாலும் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். ரைட். இப்போ நாங்கள் 5வது கேள்விக்கு போவோம். உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களை வைத்து